அது மட்டும் இல்ல வெற்றி, அடிக்கடி கோகிலா அத்தைக்கிட்டையும் பேசியிருக்கான். கோகிலா அம்மாவா? ஏய், அவங்க கிட்ட இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கா? என்னதான் பண்றா இவன்? ஒரு நிமிஷம் வெற்றி. வெற்றி, நாம எழுதின இந்த சார்ட்ல எல்லாத்துக்கும் என்ன ஆன்சர் வருதுன்னு பாரு. உனக்கு யமுனக்கா சூசைட் பண்ற விஷயத்த யார் சொன்னாங்க? பூஜா தான் சொன்னா. நீ எனக்கு போன் பண்ணப்போ உன்கிட்ட வேற குரல்ல பேசினது யாரு? அதுவும் பூஜா தான். கார்த்திக் சாரும் பிரியா இருக்கிற போட்டோவை யமுனா அக்காக்கு அனுப்பி வச்சு யமுனா அக்காவை டென்ஷன் பண்ணது யாரு? அதுவும் அந்த பூஜா தான். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணது பூஜா. பூஜா தான் எல்லாத்துக்குமே காரணம். ஆனா ஏன் புஷ்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அண்ணி இன்னும் இருக்க நீ. அண்ணி, நாங்க போய் பிரியா பத்தி அவ வேலை பார்க்கறதுல விசாரிச்சோம். அது பிரியா இருக்கால, அவ புஷ்பாவோட சொந்தக்கார பொண்ணா. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்ணே, ரெண்டு பேரும் முன்னாடியே அடிக்கடி பார்த்து பேசிட்டு இருந்திருக்காங்க. டேய், என்னடா நடக்குதுங்க? வெரி சிம்பிள் வெற்றி. பிரியாவை நடிக்க கூட்டிட்டு வந்தது இந்த புஷ்பா. யமுனாக்காவையும் கார்த்திக் சரியும் பிரிக்கிறதுக்காக தான் இந்த பிரியாவை நடிக்க வைக்கிறாங்க. கார்த்திக் சாரும் யமுனாக்காவும் பிரிஞ்ச உடனே பிரியாவை செட்டில் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் இந்த பூஜாவுடைய பிளான். அப்போ யமுனா கையை கழிச்சு விட்டதா பிரியா சொன்னால, அது வேற என்ன? எல்லாம் டிராமானே. அண்ணே, கண்டிப்பா இது டிராமா தானே, சந்தேகமே கிடையாது. இவங்க ஆஸ்பத்திரியில போட்ட அத்தனையும் டிராமா தான். ஆனா இந்த டிராமா பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குண்ணே. ஆனா ஒண்ணுண்ணே, எதுவா இருந்தாலும் உடனே கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். டேய், ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நான் முதல்ல அம்மாட்ட பேசுறேன்டா. இன்னைக்கு இருக்கு பூஜாக்கு. சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் பேசுறேங்க. உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் அட்மிட் பண்ணிருந்தாங்கல்ல, பிரியான்ற ஒருத்தரை. ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? அவங்க நல்லா தான் இருக்காங்க. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் அவங்களுக்கு. ஆனா பில் கட்ட அவங்க கிட்ட பணம் இல்ல. ரொம்ப பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாம தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க ரிசப்ஷன் ரெஜிஸ்டர்ல உங்க நம்பர் கொடுத்துட்டு போயிருந்தீங்கல்ல, அதை பார்த்து தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுக்க முடியுமா? இல்லங்க, அவங்க உள்ள இருக்காங்க. நான் வச்சிடுறேன். ஹலோ. ஹலோ, நான் தான் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்க வேண்டாம்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு கால் பண்றீங்க? ஹாஸ்பிட்டல்ல கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னா சொல்ல மாட்டீங்களா? என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேங்க, நீங்க அதுல தலையிடாதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க. எனக்காக யோசிச்சு நீங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனையை இழுத்து விட்டுக்காதீங்க. ஹலோ ஹலோ. ஏங்க, நான் தான் உங்களை வர வேண்டாம்னு சொன்னேன்ல, சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஏங்க, நான் உங்களை பார்க்க வந்தா என்னங்க இப்போ? வேண்டாங்க, என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வேண்டாம். இல்லங்க, ஹாஸ்பிட்டல்ல ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு நர்ஸ் கால் பண்ணாங்க. அப்படி என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? ஏன் பிரச்சனை உங்களுக்கு எதுக்குங்க? அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க தான் அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களா?
என் தோட வித்தாவது ஃபீஸ் கட்டுறேன்னு நான் தான் சொன்னேன்ல. நீங்க எதுக்கு இவருக்கு ஃபோன் பண்ணீங்க? ரிஜிஸ்டர்ல இவர் நம்பர் தான் இருந்துச்சு, அதான் கால் பண்ணி சொன்னேன். என்ன கேட்காம நீங்க எப்படி ஃபோன் பண்ணலாம்? ஏங்க நீங்க எதுக்குங்க அவங்கள சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ட்ரெஸ்ஸிங் பண்ணி கட்டு போட்டாச்சு. பெயின் 2 நாளைக்கு இருக்கும். டேப்லெட்ஸ் கரெக்டாக கொடுங்க. இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிருங்கம்மா. ஓகே டாக்டர். பிரியா ஒரு நிமிஷம் இருங்க, நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். ஏங்க நம்ம 2 பேரும் பாத்துக்கவே வேண்டாம்னு சொன்னேன்ல, நீங்க பில் பே பண்ண போயிட்டு இருக்கீங்க. ஏங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க, நீங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. பேஷண்ட் நேம் பிரியா, பில் பே பண்ணணும். ஒரு நிமிஷம். போலாங்க. வாங்க, நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போறேன். வேண்டாம், நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். அட என்னங்க நீங்க, வாங்க நானே உங்களை ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன். ஏங்க என்னாச்சு, ஏன் இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்படி கையில கட்டோட வீட்டுக்கு போனா வீட்ல என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா? ஏங்க ஏதாவது சொல்லி சமாளிங்க. கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுடுச்சுன்னு சமாளிக்கலாம்ல. அப்படிலாம் சொல்லி சமாளிக்க முடியாது, நம்ப மாட்டாங்க. ஒரு பொண்ணு சொன்னா அவங்க அம்மா இதை கூட நம்ப மாட்டாங்களா? அம்மாவா இருந்தா நம்புவாங்க, அதுவே அத்தையா இருந்தா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? எனக்கு அம்மா அப்பாலாம் கிடையாதுங்க. நான் என் அத்தை வீட்டில் தான் தங்கியிருக்கேன். சுருக்கமா சொல்லணும்னா தண்டமா உங்க வீட்டில் உட்காந்து அவங்க உசுரை வாங்கிட்டு இருக்கேன். சரி பரவாயில்லைங்க, ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்ல. அப்படிலாம் சமாளிக்க முடியாது. என் மாமாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. என் கையில இருக்க கட்டை பார்த்து என்னாச்சு ஏதாச்சுன்னு துருவி துருவி கேட்பாரு. யமுனா வீட்டுக்கு போய் சண்டை போட்டு அவங்க மானத்தை வாங்கி உங்க மானத்தையும் வாங்கி என் மானத்தையும் வாங்கிடுவாங்க. நான் என்னமோ பண்ணிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஏங்க அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாதுங்க. ப்ளீஸ்ங்க, சொன்னா கேளுங்க, கிளம்புங்க. ஏங்க இது பாருங்க, முதல்ல வந்து வண்டியில ஏறுங்க. வண்டியில ஏறி எங்க போறோம்? நான் ஏதாச்சும் அரேஞ்ச்மெண்ட் பண்றேங்க. நான் தான் சொல்றேன்ல. ஏங்க இப்போ நீங்க வர போறீங்களா இல்லையா? என்னங்க போலாம்ல? போலாம். சரி, வச்சிடுறேன். அத்தை, பிரியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கார்த்தி கூட கிளம்பிட்டாலாம். இந்த கோகிலாக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கொடு. சரிங்க அத்தை. சொல்லு பூஜா. அத்தை பக்கத்துல இருக்காங்க, நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். சரி. சொல்லுங்க ரங்கநாயகி அம்மா, உங்க போனுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். அந்த பிரியா இப்ப நேரா உங்க வீட்டுக்கு தான் வருவா. அது எப்படி அவ எங்க வீட்டுக்கு வருவா? அவ்வளோ சாமர்த்தியம் எல்லாம் என் பையனுக்கு கிடையாதுமா. பிரியா வருவா, அது எல்லாத்தையும் பிளான் பண்ணியாச்சு. சூப்பர் பூஜா. வந்த உடனே வாமா என் ராசாத்தின்னு நான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறேன். இப்படி ஒரு சான்ஸை நான் மிஸ் பண்ணுவேனா? ஏன் அவசரப்படுறீங்க? நான் உங்ககிட்ட அப்படி சொன்னனா? இத பாருங்க, நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. சரிம்மா. கோகிலா, இந்த பிரச்சனை இப்ப அடுத்த கட்டத்துக்கு போகுது. இப்ப என்ன வேணா நடக்கலாம். எதுக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு துணையா நான் எப்பவும் இருப்பேன். இவ்ளோ பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க, இனிமே எனக்கு என்னங்க பயம்? ஆண்டி, இந்த சமயத்துல நீங்க ஏதாவது சொதப்பினீங்கன்னு வச்சுங்க, எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். என்ன பூஜா நீ இப்படி சொல்லிட்ட? நீங்க இதெல்லாம் உங்களுக்காகவா செய்யறீங்க? எனக்காக தானே செய்யறீங்க. எனக்கு தெரியாதா? நான் பாத்துக்கிறேன்.
கோகிலா நினைச்சுக்கிட்டு இருக்கா அவளுக்காக தான் நான் இதையெல்லாம் பண்றேன்னு. ஆனா இது எனக்கும் சக்திக்கும் நடக்கிற பிரச்சனை. இதெல்லாம் நான் பண்றது சக்திக்காக தான். நீங்க யாருக்காக பண்ணா எனக்கு என்ன? மொத்தத்துல அந்த சக்தி தோக்கணும். அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அது ஒண்ணுதான் எனக்கு வேணும். அம்மா, எத்தனை தடவை சொன்னேன் இவளை நம்பாதீங்கன்னு. இவளை வீட்டை விட்டு விரட்டுங்கன்னு சொன்னேன்ல. ஏன் வெற்றி பூஜாவை திட்டுற? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எல்லாத்துக்கும் என் பொண்ணையே திட்டிட்டு இருக்க. அம்மா, நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்கம்மா. என்ன சொல்ற வெற்றி? அம்மா, இவ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? விஷமா இவ, உடம்பு முழுக்க விஷம். பிரியாவை புஷ்பா கூட சேர்ந்து ஏற்பாடு பண்ணி கார்த்திக் சாரோட வாழ்க்கையை பாழாக்குற மாதிரி நடிக்க விட்டுருக்காமா இவ. என்னடி இதெல்லாம்? என்ன சொல்றாங்க அவங்க? அம்மா இருமா, எனக்கே ஒண்ணும் புரியலம்மா. வெற்றி, பிரியான்னு ஏதோ சொன்னீங்க, யார் அது? அப்படியே அரஞ்சன் வையன். அடி பாவி, பிரியா மட்டும் இல்ல, அவங்க ஆத்தா கறி சேர்ந்து உனக்கு ஞாபகத்துக்கு வரும். சும்மா என்ன மிரட்டாத. முதல்ல அந்த பிரியா யாருன்னு சொல்லு. யார் அந்த பிரியா? இவ என்ன பண்ணா? எனக்கு நீ சொல்ற எதுவுமே புரியலடா. பூஜா, பிரியாவும் கார்த்திக் சாரும் இருக்கிற போட்டோவை எங்க அக்காக்கு நீ அனுப்பல? ஷோ, தலையே சுத்துது எனக்கு. முதல்ல யார் அந்த பிரியா, அத சொல்லுங்க. அத்தை, எனக்குமே தெரியல அத்தை. நீ எங்க அக்காவுக்கு போட்டோ அனுப்புனல்ல, அதுல இருக்கிறவங்க தான் பிரியா. இப்ப நீ என்ன சொல்ல போற? அப்படி ஒரு போட்டோவை நான் அனுப்பவே இல்லைன்னு சொல்ல போறியா? ஓ, அந்த போட்டோல இருக்கிறது தான் பிரியாவா? அப்படி விவரமா சொல்லு. அந்த போட்டோவை நீ எதுக்கு முதல்ல யமுனா காமிச்ச? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? இது என்னப்பா வம்பா போச்சு? கார்த்திக் சார் வேற ஒரு பொண்ணோட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதை யமுனாக்கு அனுப்புனேன். அது ஒரு தப்பா? கேண்டி, இதே வீட்டுல தானே அவ தங்கச்சி நான் இருக்கேன். என்கிட்ட விஷயத்த சொல்லாம என் அக்காவுக்கு எதுக்கு நீ போட்டோ அனுப்புன? நான் சொன்னா நீ உடனே நம்பியிருப்பியா? இதோ இப்போ வந்து குதிக்கிறியே, அதே மாதிரி தான் அன்னைக்கும் குதிச்சிருப்ப. இந்த விஷயத்த உங்க அக்கா கிட்ட சொல்லாம அப்படியே மூடி மறைச்சிருந்தாலும் மறைச்சிருப்பேன். ஐயோ பாவம் யமுனா, ஏதோ அவங்க வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் உங்களுக்கு அனுப்புனேன். எங்க அக்கா வாழ்க்கையில என்னை விட உனக்கு என்ன அக்கறை? என் பொண்ணு ஒரு நல்லது பண்ணிருக்கா. எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி கரிச்சு கொட்டிட்டு இருக்கீங்க? சும்மாலாம் உங்க பொண்ணை கரிச்சு கொட்டல. இவ பண்ண வேலைக்கெல்லாம் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. சக்தி, இன்னும் என்ன பேசிட்டு இருக்க? உன் போன் எடுத்துக்கிட்டு நான் இங்க ஓட மாட்டேன். சக்தி, போன் இங்கதான் இருப்பேன். ரொம்ப தாவர. சக்தி, தயவு செஞ்சு என்னோட போனை கொடுத்துரு. அதுல என்னோட பர்சனல் விஷயம்லாம் நிறைய இருக்க கூட. ஓ, உன்னோட பர்சனல் விஷயம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியட்டும். அத்தை, இவ பிரியா யாருன்னே தெரியாதுன்னு சொன்னால. இதே பூஜா பிரியாவுக்கு எத்தனை தடவை போன் பண்ணிருக்கான்னு நான் காமிக்கிறேன். அது மட்டும் இல்ல, பிரியாவுக்கு கால் பண்ணிட்டு உடனே புஷ்பா கிட்ட கூட பேசியிருக்கா. புஷ்பா கிட்டயும் பேசிட்டு உடனே கோகிலா அத்தை கிட்டயும் பேசியிருக்கா. என்னமோ என் பொண்ணு பெரிய சதி திட்டம் போட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்க பொண்ணு பண்ணதெல்லாம் சதி திட்டம் தான். சக்தி, நீ காமி. சக்தி, வேண்டாம், என் போனை முதல்ல கொடுத்துரு. சக்தி, ஏ எதுக்கு பதற? நீ அத்தை கிட்ட மாட்டிக்க போறோன்னு பயமா இருக்கா? சக்தி, முதல்ல இந்த போனை காட்டு. இத பாரு பூஜா,
அந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணி இருந்த? இல்ல அத்தை, அது வந்து சீ, வாய முடு. சக்தி, போனை காட்டு. இங்கதான் ஒளிஞ்சிருக்கியா சக்தி? என் போன நோன்ற அளவுக்கு வந்திருக்க. நான் உன்னை பார்க்காத மாதிரியே இருந்துக்கிறேன்டி. இன்னைக்கு இருக்குடி மாவுல உனக்கு. என்னாச்சு சக்தி? கால் ஹிஸ்டரியில எதுவுமே இல்லடா. ஏய், என்ன சொல்ற நீ? நீதான பார்த்த? பூஜா பிரியா கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஒரு ஆதாரமும் கிடையாதுமா. அது எப்படி இருக்கும்? பிரியாங்கிற பேரு இப்ப இவ சொல்லிதானே தெரியும். அப்புறம் எப்படி அவகிட்ட பேசி இருக்க முடியும்? அம்மா, இவங்க 2 பேரும் கிரிமினல்மா. உங்களோட அப்பாவித்தனத்தை இவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்கம்மா. ஏய், சும்மா நிறுத்துடா. எப்ப பாரு இதையே தான் சொல்லிட்டு இருக்க நீ. ஏன் எனக்கு தானா யோசிக்கிற அறிவே கிடையாதா? இவ சொன்னாதான் நான் கேப்பனா? அம்மா, என்னம்மா நீங்க? வெற்றி, நீ இப்ப சொல்றதையெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. யமுனாவோட வாழ்க்கையில திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்தது நீ நினைக்கிற மாதிரி பூஜாவால இல்ல, சக்தியால. அன்னைக்கு மீனாட்சி அம்மா வந்து இவளை அந்த திட்டிட்டு போனாங்கல்ல. மீனாட்சி வந்த உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களை நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க பொண்ணை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அத்தை, அம்மாவும் பொண்ணும் கோவமா பேசிக்கிறதும் அப்புறம் அன்பா பேசிக்கிறதும் சாதாரண விஷயம்தான். நீங்க எதுக்கு தேவையில்லாம அதை ட்விஸ்ட் பண்றீங்க? ஓ, நான் ஒண்ணு ட்விஸ்ட் எல்லாம் பண்ண, நடந்ததை சொல்றேன். வெற்றி, இந்த பிரச்சனை பெருசாகாம இருக்கணும்னா, யமுனா வாழ்க்கை சீரழியாம இருக்கணும்னா நீ கண்டிக்க வேண்டியது பூஜா வேலை. நிக்கிறாளே உன் பொண்டாட்டி சக்தி, அவளை. அது சித்தால் தடவின சுண்ணாம்பு மறுநாள் மாயமா மறைஞ்சு போயிடும். ஆனா ஏன் போன் கால் ஹிஸ்டரி மட்டும் அப்படியே இருக்குமா என்ன? மா வாமா. வா வெற்றி. என்னடா கால் ஹிஸ்டரியை டெலீட் பண்ணி வச்சிருக்கா? நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவ மோப்ப முடிச்சிட்டா போல. தப்பிச்சிட்டாளேடா. இவ போன் கால் ஹிஸ்டரிய போட்டோ எடுக்கிறதுக்குள்ள அவ வந்துட்டாலே நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். அந்த கேப்ல உஷாராயிட்டா. பூஜா கேடின்னு யோசிக்கிறதுக்குனே பிறந்தவ. நாம அவளை தாண்டி யோசிக்கணும் சக்தி. அப்படி யோசிச்சு தானடா இவ்வளவும் கண்டுபிடிச்சோம். ஆனா ஒரே ஒரு நிமிஷத்துல அத்தனையும் கழிச்சு தூக்கி போட்டுட்டாளேடா. தனி ஆளா பண்ணியிருந்தா கூட சிக்கி இருப்பா. புஷ்பா, கோகிலான்னு பெரிய டீம் ஆளா இருக்காங்க இவங்க. இவ அடுத்த பிளான் பண்றதுக்குள்ள நம்ம உடனே கோகிலா அத்தையும் கார்த்திக் சரியும் பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும். சொல்லி என்ன பண்றது?
இவதான் எல்லாத்தையும் கோகிலாத்த கிட்ட சொல்லி வச்சிருப்பாளே. கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. பிரியா நடிக்க வந்தவன்னு கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இது அத்தனையும் டிராமான்னு கார்த்திக் சாருக்கு புரிய வச்சுட்டோன்னு வையேன், பூஜாவோட ஆட்டத்தை ஆஃப் பண்ணிடலாம். கரெக்ட் சக்தி. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நேரா அவங்க வீட்டுக்கு போய் கோகிலாத்த முன்னாடி வச்சு இந்த விஷயத்த கார்த்திக் சார் கிட்ட சொல்லணும். பிரியா நடிக்க வந்தவன்னு நிரூபிக்கணும். அப்போ கோகிலாத்தையால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. சரி வா இப்பவே போலாம். அப்புறம் இனிமே நம்ம பேசுறது பண்றது எதுவுமே பூஜாவுக்கு தெரியக்கூடாதா? முதல்ல கார்த்திக் சார் கிட்ட உண்மையை சொல்லி யமுனாவையும் கார்த்திக் சாரையும் சேர்த்து வைக்க பார்ப்போம். அதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்துப்போம். வா போலாம்.